பாடுவதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. சிலுவையிலே அறையப்பட்டேன், என் பழைய அன்பு, என் பழைய இயல்பு, சாத்தானுடைய இயல்பு, சாத்தானுடைய குணநலங்கள், ஆப்போசிட் எல்லாம் அதோடு அறையப்பட்டுச்சு. நான் இயேசுவோடு சில அறையப்பட்டேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன். என் பழைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. அந்த அன்பு இங்கே இருக்கும், அங்கேயும் இருக்கும். பிரச்சனை உள்ள மனுஷனா, பிரச்சனை உள்ள மனுஷியா வாழ்ந்தோம். ஆனால் தெய்வீக அன்பை உள்ள வைத்து ஆண்டவர் நம்மை அந்த அன்பில் குடும்பத்தை கட்ட வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த தெய்வீக அன்புகளால குடும்பத்தை கட்டணும். அந்த அன்பு தான் குடும்பம் பெருசுன்னு சொல்லும். கணவன் சொல்லுவார், மனைவி சொல்லுவார், பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவார், குடும்பம் எங்களை விட குடும்பம் முக்கியம், எங்களை விட குடும்பம் முக்கியம்னு சொல்லும். குடும்பத்திற்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் யார் பெரியவர்? தன்னைத்தானே உயர்த்துகிறவன், தன்னைத்தானே உயர்த்துகிறவன், தன்னைத்தானே உயர்த்துகிறவன், தன்னைத்தானே உயர்த்துகிறவன், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன். அப்போ யார் குடும்பத்தில் பெரிய ஆளு? தன்னைத்தானே உயர்த்துகிறவன். ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, ஆண்கள்லாம் சொல்லுங்க, தன்னைத்தானே உயர்த்துகிறவன், தன்னைத்தானே உயர்த்துகிறவன். அப்போ குடும்பத்தில் யார் பெரிய ஆளு? பெண்கள்லாம் சொல்லுங்க, தன்னைத்தானே உயர்த்துகிறவன், தன்னைத்தானே உயர்த்துகிறவன். குடும்பத்தில் அப்போ பெரிய ஆள் யாரு? யாரை உயர்வா பார்க்கணும்? யாரையும் உயர்வா பார்க்கறதுக்கு யாருமே அங்கே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் வளர்வர்களாக இருக்கும்படி, தலையாகிய கிறிஸ்துவின் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்களாக இருக்கும்படி எபேசியர் 4:15 சொல்லுகிறது. இயேசுதான் பெரியவர், இயேசுதான் தலை. நாம் அவருக்குள் வளர்கிறவர்களாக இருந்து குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? நமக்கு யார் தலை? கிறிஸ்துதான் தலை, அவர்தான் பெரியவர். ஸ்தோத்திரம், glory to God. குடும்பத்தில் என்னை விட குடும்பம் முக்கியம், என்னை விட என் மனைவி முக்கியம். மை வைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மீ. என்னை விட என் மனைவி முக்கியம், என்னை விட என் கணவன் முக்கியம், என்னை விட என் பெற்றோர் முக்கியம். இதுதான் கிரைஸ்ட் ரெவலேஷன், கிறிஸ்துவின் வெளிப்பாடுகள். பிதா என்னைக்காவது தன்னை முன்னிலைப்படுத்தினாரா? இல்லை. பிதா என்னைக்கும், கிறிஸ்து என்னைக்குமே தன்னை முன்னிலைப்படுத்தவே இல்லை. நான் சுயமாய் ஒண்ணுமே நான் செய்யலை அப்படிங்கிறாரு. ஆனா அவர் தான் செஞ்சாரு. எனக்குள் வாசம் பண்ணுகிற பிதா தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று சொன்னார். என்னை விட பிதா தான் பெரியவர் அப்படின்னார். மாமிசத்தில் அவர் இருந்தார், அவர் தெய்வமாய் இல்லை. புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் மாமிசத்தில் வந்தார்? நமக்கு பாடம் கற்றுக்க. எப்பா, நான் ஒரு மனுஷன், நான் வாழ்றேன் பாரு, என்னை மாதிரி நீ வாழுங்கிறதுக்காக வாழ்வதற்கு மனுஷனாய் வந்தார். நம்மை போல பாடுள்ள மனுஷன், பாவ மாக்கப்பட்டார், பாவ சாயலாக அவர் பிறந்தார். ஸ்தோத்திரம். நாம் என்ன சோதனைகளை அனுபவித்தோமோ அத்தனை சோதனைகளையும் அவர் அனுபவித்தார். பசியாய் இருந்தார், கண்ணீர் வடித்தார். நம்ம போல பாடுள்ள மனுஷனாய் அவர் இருந்தார். ஆகவே சொல்லுகிறார், என்னை விட பிதா பெரியவர் என்று சொல்லுகிறார். மனுஷனாய் இருந்து கொண்டு, தெய்வமாய் இருந்து கொண்டு அல்ல. அதற்கு ஸ்தோத்திரம். உள்ளே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரைஸ் காரணமாக ஃபேமிலிக்குள்ள ஏன் புரோக்கன், உடைவு, சிதைவு, கழிவு எல்லாம் வருகிறது என்றால், நான் தலை, நான் தலைவன், நான் தலைவி,
பிள்ளைகள் தலையெடுத்த பின்பு நாங்கள் தான் அப்படிங்கிற போது தான் ஃபேமிலி டேமேஜ் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கிரைஸ்ட் ஸ்பிரிட் வேணும். கிரைஸ்ட் ஸ்பிரிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். மனைவி சொல்லணும், என் கணவன் என்னை விட பெரியவர், என் கணவனை விட தேவன் பெரியவர். கணவன் சொல்லணும், என்னை விட என் மனைவி பெரியவள். பிள்ளைகள் சொல்லணும், எங்களை விட எங்கள் பெற்றோர் பெரியவர். இதுதான் கிரைஸ்ட் ஸ்பிரிட். இதுதான் கிறிஸ்துவின் ஆவி.